மயிலை சீனிவாசன் சாமிக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் சொன்னேன். ஐயா பேராசிரியர் அரவாணன் புரட்சி பொறிகள்னு ஒரு புத்தகத்தில் கிளப்புறதை பற்றி இன்னும் முழுமையாகவே வேறு செய்தி சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். வெளியே வந்து துறைமுருகன் சொன்னேன், நீ வந்ததே லேட்டு, 1 மணிக்கு வர்ற, சாப்பாடு நேரம், தலைவரே 2 புத்தகத்துக்கு கேட்குற, நீ 3வது புத்தகத்தை கொண்டாந்து விடுற, எப்போ சாப்பிட்றது? இலக்கியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு முறை அருண் ஷோரியோட ஒர்ஷிப்பிங் ஆஃப் ஸ்மால் காட்ஸ் பற்றி தலைவர், பக்கத்தில் துறைமுருகன் இருக்காங்க, பின்னாடி நான் இருக்கேன், அண்ணன் நானும் பேசிகிட்டே வரோம். துறைமுருகன் எழுத்து சில விஷயங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறேன். அருண் ஷோரி அவன் எவ்வளோ நல்லா எழுதுனா என்ன, அம்பேத்கர் பற்றி மோசமாக எழுதிட்டுறான் அந்த அப்படின்னு நான் சொல்லிட்டு, அப்புறம் தான் ஐயோ தலைவர் வேறு இருக்காரு, நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டே வரோமேன்ட்டு அறிவாலயம் வந்துடுச்சு. ஐயா வந்து இப்படி இறங்குவாங்க, நாங்கள் எல்லாம் பின்னாடி இப்படி சுற்றி இறங்கி வந்தோடனே அதுவரை ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. இறங்கினதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டார், என்ன விவாதம் முடிஞ்சிருச்சா இல்லை போகும்போதும் தொடருமான்னு கேட்டார். அனைத்தையும் கேட்டுட்டு வந்தார்.